வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் யுகாதிக்கு உளுந்து வடை சுட்ட நடிகை கஸ்தூரி அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் யுகாதி பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 32 பற்களும் வெளியில் தெரிகிற மாதிரி ரொம்ப சந்தோஷத்தோட வாழ்த்து சொல்லியிருக்காரு. அதை நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் நாம் தமிழர் கட்சியை மாதிரி தெலுங்கர்களுக்கோ அல்லது தெலுங்கு மொழி பேசுபவர்களுக்கோ எதிரானவள் கிடையாது. நான் அடிப்படையில் தேசியவாதி. எல்லா மொழிகளையும் எல்லா மதத்தவரையும் எல்லா சமுதாயத்தை சேர்ந்த மக்களையும் அரவணைச்சி போகக்கூடிய ஒரு கேரக்டர் உள்ள ஒரு பர்சன். ஆனால் இதே முதலமைச்சர் ஸ்டாலின் விநாயகர் சதுர்த்திக்கோ அல்லது தீபாவளிக்கோ ஏன் வாழ்த்து சொல்வதில்லை? அதே போல் முன்னாள் முதலமைச்சர் மற்றும் தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர் விஜய் சொல்லலாம், நாங்கள் தான் திமுகவுக்கு எதிரானவங்க, இனிமேல் திமுக வெர்சஸ் தாவேக்கா அப்படி தான் வரும்னு சொன்னாலும் உண்மையிலேயே உண்மையான எதிர்க்கட்சி அதிமுக தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தற்போதைய எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி அவரும் யுகாதி பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. தெலுங்கு பேசக்கூடிய மற்றும் கன்னட மக்களுக்கு யுகாதி பண்டிகை வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் மற்றும் இந்நாள் முதலமைச்சர்கள் 2 பேருமே வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அதே போல் பாஜகவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பேராசிரியர் சீனிவாசன், எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம், எதையுமே அவர் மறைக்க மாட்டார். ஒளிவு மறைவு இல்லாமல் பேசக்கூடிய ஒரு நபர் அவர். அடிப்படையில் அவருக்கு சமுதாய பற்று அதிகம். அவருக்கு வாழ்த்து சொன்னப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர். அடிப்படையில் அவர் என்னுடைய நண்பர் அப்படின்றத இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுக்கிறேன். ஒரு நாகரீகமான சிறந்த பண்புள்ள ஒரு நண்பர் அவர் எனக்கு. 2015 பேராசிரியர் சீனிவாசன் என்னுடைய நண்பர் அப்படின்றத இந்த காணொளியில் வெளிப்படையாக தெரிவிச்சிக்க விரும்புகிறேன். அடுத்ததாக நடிகை கஸ்தூரி எடுத்துக்கோங்க. அவங்க இன்றைக்கி யுகாதி பண்டிகைக்கு உளுந்து வடை சுடுறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, மாண்புமிகு நீதிபதி திரு ஆனந்த வெங்கடேஷ் மற்றும் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நடிகை கஸ்தூரி யுகாதி பண்டிகைக்கு உளுந்து வடை சுட்டு தெலுங்கானா மக்களோடு சந்தோஷமாக தெலுங்கு மக்கள் கொண்டாடக்கூடிய யுகாதி பண்டிகையை கொண்டாடுகிறார் அப்படின்றத இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்போ நடிகை கஸ்தூரியை தெலுங்கு மொழிக்கு எதிரானவர் மற்றும் சமூக பதற்றத்தை உருவாக்க முயற்சி செய்கிறார் அப்படின்னு அவங்க மேலே தேவையில்லாமல் வழக்கு பதிவு செய்து, பாவம் அவங்களுக்கு 2 குழந்தை வேறு இருக்குது, அவங்கள சிறைக்கு அனுப்பி வைத்த நீதிபதி ஆனந்த வெங்கடேஷும் மற்றும் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்களும் இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அநியாயமாக ஒரு அப்பாவியை தண்டிச்சிட்டீங்க. அடுத்ததான் நம்ம சுபவீர பாண்டியன் எடுத்துக்குவோம். ஐயா சுபவீர பாண்டியன் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு யுகாதி பண்டிகைனா என்னன்னே தெரியாது, எனக்கும் தெரியாது, என் மனைவிக்கும் தெரியாது, யுகாதி பண்டிகைனா கிலோ என்ன விலை அப்படின்னு கேட்குறாரு. அது மட்டுமல்ல, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களாம் என்னை பிடிக்காமல் நான் தெலுங்கர் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே அவதூறு பரப்புகிறாங்க, வதந்தி பரப்புகிறாங்க. அடிப்படையில் நான் தெலுங்கு மொழி பேசக்கூடியவர் அல்ல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சிக்கு என்னுடைய அன்பான கோரிக்கை என்னென்னா, தயவு செய்து ஒருத்தர் உண்மையிலேயே தெலுங்கர் இல்லை அப்படின்னா அவங்கள பற்றி அவதூறு பரப்பாதீங்க. அதுக்காக தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்களோ அல்லது தெலுங்கராக இருந்தால் அது குற்றம்லாம் நான் மற்றவங்க மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். அதில் என்ன இருக்குது, எல்லாருமே தூய்மையாக அப்படியே தமிழ் பேசக்கூடிய மக்கள் மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. மலையாளம் பேசக்கூடியவர்கள், தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள், கன்னட மொழி பேசக்கூடியவர்கள் அப்படின்னு கலக்கிறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. அது கலக்க தான் செய்யும். கேரளாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே நம்ம தமிழர்கள் வாழ்கிறாங்க.
ஆந்திராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேயும் நம்ம தமிழர்கள் வாழ்கிறாங்க. 1956 அதுக்கு முன்னாடி, அதாவது மொழி வாரியாக நவம்பர் 1ஆம் தேதி அன்னைக்கு பிரிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்படுவதற்கு முன்பு தமிழர்கள், தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள், கன்னடர்கள், கேரளாவை அடிப்படையாக கொண்ட மலையாளிகள் எல்லாருமே ஒற்றுமையாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தயவு செய்து ஒருத்தருக்கு பிடிக்கலை அப்படின்னா அவரை தெலுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவதூறு பரப்பாதீங்க. இது என்னுடைய அன்பான கோரிக்கை. அதே நேரத்தில் அவரை எப்படி கமெண்ட்டில் போடுறாங்க அப்படின்னா, தெலுங்கு மொழி பேசக்கூடிய செட்டியார் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. செட்டியார் ஜாதியாக இப்போ இருந்தால் இப்போ என்னங்க தவறு? எனக்கு மிகவும் பிடித்த பட்டினத்தாரை எடுத்துக்கோங்க. அவர் செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பட்டினத்தாரை. கண்ணகியை எடுத்துக்கோங்க, அந்த அம்மாவும் வணிக குலத்தை சேர்ந்தவங்க தான். செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவங்களாம் மிகப்பெரிய ஒரு சமுதாய தொண்டை தமிழ்நாட்டில் செஞ்சுருக்காங்க. எனக்கு மிகவும் பிடித்த கவியரசர் கண்ணதாசன், அவரும் செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். அப்படி இருக்கும்போது சுபவீர பாண்டியனை செட்டியார் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னமோ செட்டியார் சாதியில் பிறந்தால் அது தப்பு அப்படின்ற மாதிரி நீங்கள் கொண்டு போகிறது மிகப்பெரிய தவறு. இனிமேல் தயவுசெய்து நிறுத்திக்கங்க. நானும் ஐயா சுபவீர பாண்டியன்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நானும் இவ்வளோ நாள் அவரை தெலுங்கு பேசக்கூடியவர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் தெரியும் அவர் தெலுங்கு பேசக்கூடியவர் அல்ல. தெலுங்கு மொழிக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை. அவர் உண்மையான தமிழர். அதே நேரத்தில் அவர் செட்டியாரா இல்லையான்றது எனக்கு தெரியாது. செட்டியாராக இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். திருப்பியும் சொல்கிறேன், ஐயா சுபவீர பாண்டியன் அவர்கள் உண்மையிலேயே அவர் செட்டியாராக இருந்தால், செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தால் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏன் அப்படின்னா, பட்டினத்தார், கண்ணகி, கவியரசு கண்ணதாசன் இவங்க எல்லாருமே செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அதனால் செட்டியார் சமுதாயம் அப்படின்றதுனால ஐயா சுபவீர பாண்டியனை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் தாக்கி பேசுகிறத இனிமே நிறுத்திக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல கோரிக்கையாக வைக்கிறேன். சபாபதி அப்படின்னு ஒரு திரைப்படம் 1941ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் டிஆர் ராமச்சந்திரன் நடிச்சிருப்பார். அவர் தான் இந்த படத்தில் ஹீரோ. இந்த படத்தை நான் அடிக்கடி பார்ப்பேன். என்னோடய ஸ்டூடெண்ட் லைஃப்லேருந்தே இந்த படத்தை நான் அடிக்கடி பார்த்து ரசிப்பேன். அதில் ரொம்ப நகைச்சுவையோடு நடிக்கக்கூடிய ஒரு காமெடி நடிகர் ஒருத்தர் நடிச்சிருப்பார். அவரோட பேர் எனக்கு தெரியல. அதில் ஒரு சீனில் டிஆர் ராமச்சந்திரன் தெலுங்கு மொழி பேசுகிற மாதிரி ஒரு காட்சி ஒன்று வச்சுருப்பாங்க. அவர் வீட்டுக்கு ஒரு தெலுங்கு மொழி பேசக்கூடியவர் வருவார். உடனே டிஆர் ராமச்சந்திரன் தெலுங்கில் பேசுவார். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஆச்சரியமாக, உங்களுக்கு தெலுங்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு டிஆர் ராமச்சந்திரன் என்ன சொல்வார்னா, தெலுங்கு பேசுறது ஒன்றும் அப்படி ஒன்றும் மிகப்பெரிய கஷ்டம்லாம் இல்லைங்க. தமிழோட டி அப்படி அந்த டியை சேர்த்து பேசுனா அது தெலுங்கு மொழி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நகைச்சுவையாக சபாபதி அப்படின்ற படத்தில் பேசியிருப்பார். என்னை பொறுத்தவரை தெலுங்கர், கன்னடர், மலையாளி அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருசாக வேறுபாடு பார்க்குறதுல நாம் தமிழர் சீமானையும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது. தமிழ் தேசியவாதிகள், தமிழர் தேசியவாதிகளை நம்ம பெருசாக குற்றம் சொல்ல முடியாது. அவங்க என்ன குற்றம் வைக்கிறாங்க, என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, மலையை உடைக்கிறாங்க, மணல் கடத்தல் செய்கிறாங்க, இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறாங்க. அப்படிப்பட்ட திராவிட தலைவர்களை தான் எங்களுக்கு பிடிக்கலையே தவிர, அப்பாவி தெலுங்கு மக்களோடு நாங்கள் இணக்கமாக தான் இருக்கிறோம், அவங்க மேலே எங்களுக்கு எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நடிகை கஸ்தூரியாக இருந்தாலும் சரி, நாம் தமிழர் சீமானாக இருந்தாலும் சரி, தமிழர் தேசியம் பேசக்கூடிய பாரிசாலனாக இருந்தாலும் சரி, யாருக்குமே அப்பாவி தெலுங்கு மக்கள் மீது எந்த விதமான வருத்தமும் கிடையாது. இயற்கை வளங்களை சூறையாடுகிற தெலுங்கு பேசக்கூடிய தலைவர்கள் மீது தான் அவங்களுக்கு கோபமே தவிர, அப்பாவி தெலுங்கு மக்கள் மீது யாருக்குமே எந்த விதமான கோபமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக யுகாதி பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லி என்னுடைய காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.